ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி கிரைண்டர்லலாம் என்ன மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த மிக்ஸி கிரைண்டரில் மட்டும் இந்த ஸ்பெசிஃபிக்கான மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க, அதற்கு என்ன ரீசன், வேறு மோட்டார் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீட்டில் உள்ள மிக்சர் கிரைண்டராக இருக்கட்டும், ஜூஸ் கடையில் உள்ள மிக்சர் கிரைண்டராக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே யூனிவர்சல் மோட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த யூனிவர்சல் மோட்டாருக்கு பதிலாக இண்டக்ஷன் மோட்டார் இல்லைனா சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படிங்கிற மோட்டார் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் ஸ்பெஷலாக மிக்சர் கிரைண்டருக்கு மட்டும் யூனிவர்சல் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிவர்சல் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பவர் ரேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்கு யூனிவர்சல் மோட்டார் மிக்சர் கிரைண்டரில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். யூனிவர்சல் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் டிசி சீரீஸ் மோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். இங்கே ஸ்டேட்டார் வந்து என்னென்னா ஃபீல்டு வைண்டிங்காகவும், ரோட்டார் வந்து என்னென்னா ஆர்மேச்சர் வைண்டிங்காகவும் இருக்கும். யூனிவர்சல் மோட்டாரில் இங்கே நம்ம 2 போல் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டேட்டார் வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட்டாக இருக்கும். ரோட்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேமினேட்டட் ஸ்டீல் வித் அந்த ரோட்டார் சாஃப்ட்டில் இருக்கும். ரோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் காமுடேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. காமுடேட்டர் வந்து என்னென்னா இங்கே பெர்மனண்ட்டாகவே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ காமுடேட்டருக்கு வந்து சப்ளை கொடுக்கறதுக்கு 2 ப்ரஷஸ் வந்து என்னென்னா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்டார், இங்கே ரோட்டார். ஸோ வந்து என்னென்னா ஸ்டேட்டார் வைண்டிங்கையும் ரோட்டார் வைண்டிங்கையும் காமுடேட்டர் ப்ரஷஸ் மூலியமாக சீரீஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூனிவர்சல் மோட்டாரோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 500 வாட்ஸ் இருக்கும். இதோட ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆர்பிஎத்துலேருந்து 20000 ஆர்பிஎம் வரையும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட இன்புட் சப்ளை வந்து என்னென்னா நம்ம 230 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ் இல்லைனா 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுப்போம். ஸோ இப்போ கடைசியாக யூனிவர்சல் மோட்டாரை ஏன் மிக்சர் கிரைண்டரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ஸ்பீடு மற்றும் ஹை ஸ்டார்டிங் டார்க்குக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சல் மோட்டாரில் நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங்கையும் ஃபீல்டு வைண்டிங்கையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஹை ஸ்டார்டிங் டார்க்கை உடனே நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியும். மிக்சர் கிரைண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடு ரெகுலேட்டர் வச்சு அதோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது 1 2 3 4 இந்த ஸ்பீடை வச்சு என்னென்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக வந்து யூனிவர்சல் மோட்டாரில் மட்டும் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து வேறு மோட்டார், அதாவது ஏசியில் சிங்க்ரனஸ் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார், டிசியில் வந்து இன்னொரு ஏதாவது ஒரு டைப் மோட்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு எக்யூப்மெண்ட் ஏதாவது கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் ஹை ஸ்டார்டிங் டார்க் மற்றும் ஹை ஸ்பீடை உடனே அச்சீவ் பண்ணுறது இந்த யூனிவர்சல் மோட்டாரை தவிர வேறு மோட்டாரில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஃபேஸஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா வைண்டிங் இல்லைனா எக்ஸ்ட்ரா காம்போனண்ட் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் மிக்சர் கிரைண்டரில் மட்டும் யூனிவர்சல் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிக்சர் கிரைண்டர்லலாம் என்ன மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரீசனுக்கு இந்த மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.